கிழிஞ்ச துணிய போட்டுக்கிட்டு சாரதாவும் அனாமிகாவும் ஒரு மரத்தடியில ஹரிஷ் பவ்யாவோட உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அம்மா, நானும் அண்ணாவும் போய் எங்கேயாவது அன்னதானம் போடுறாங்களான்னு பார்த்துட்டு வரோம்மா. எங்களால பசி தாங்க முடியலம்மா. ஆமாம்மா, நானும் தங்கச்சியும் போய் பார்த்துட்டு வரோம்மா. வேண்டாம் பசங்களா, எங்கெங்கயோ போய் நீங்க தொலைஞ்சிருவீங்க, உங்களை தேட முடியாது. இல்லம்மா, நாங்க தொலைய மாட்டோம், வழிய நல்லா பார்த்து வச்சுக்கிறோம். நாங்க கண்டிப்பா திரும்ப வந்துருவோம். எங்கேயாவது அன்னதானம் பண்ணாங்கன்னா நானும் தங்கச்சியும் சாப்பிட்டுட்டு உங்களுக்கும் கொண்டு வரோம். என்ன சொல்றீங்க அத்தை? போயிட்டு வாங்க பசங்களா, புத்திசாலித்தனமா நடந்துக்கோங்க. போற வழிய மறந்துடக்கூடாது. என்ன, எங்க போனாலும் சரி மறுபடியும் இங்க வந்துடணும். அப்படின்னா மட்டும் போங்க. சரி பாட்டி அம்மா, நீங்களும் அம்மாவும் இங்கேயே இருங்க. நீங்க எங்கேயாச்சும் போயிட்டீங்கன்னா எங்களால கண்டுபிடிக்க முடியாது. மறுபடியும் நாங்க உங்களை எங்க போய் தேடுவோம்? நாங்க எங்கேயும் போக மாட்டோம்டா, இந்த மரத்தடியில இங்கேயே தான் இருப்போம். நீயும் தங்கச்சியும் ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. சரி பாட்டியம்மா. டே ஹரிஷ், பாப்பாவோட கைய மட்டும் விடவே கூடாது, கெட்டியா பிடிச்சுக்கோ. மாட்டேம்மா, எந்த காரணத்தை கொண்டும் தங்கச்சி கைய விடவே மாட்டேம்மா. எப்படி நாங்க போறோமோ அதே மாதிரி சேர்ந்து தான் வருவோம். சரிடா பசங்களா, ஜாக்கிரதையா போயிட்டு வந்துருங்க அப்படின்னு அனாமிகா சொன்னதும் ஹரிஷ் பவ்யாவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த மரத்தை விட்டு தள்ளி போனாங்க. அப்போ அனாமிகா தன்னோட மாமியார் சாரதா கிட்ட கேட்டா, அத்தை, இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி ஒரு வீடு கூட இல்லாம மரத்தடியிலேயே இருக்க போறோம்? எனக்கு மட்டும் என்னடிமா தெரியும், உலக ஞானம் தெரியாத ஆள் நானு. உன் மாமனார் என்ன சொல்றாரோ அதை தான் கேட்பேன். எனக்கு என்னமா தெரியும்? இப்படி சொன்னா எப்படி அத்தை? போன வாரம் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருந்தது, இந்த வாரம் எப்படி இருக்கு? உங்களுக்கே வித்தியாசம் தெரியலையா? தெரியுது மருமகளே, ஆனா என்ன பண்றதுமா, உன் மாமனார என்னால எதுவும் கேட்க முடியல. அவர் இல்லாதப்ப அவரை 4 வார்த்தை கேட்கணும்னு தோணும். ஆனா நேர்ல அவரை பார்த்த உடனேயே என் வாயிலிருந்து வார்த்தைகள் வர மாட்டேங்குது, கண்ணீர் மட்டும்தான் வருது. எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பட்டினியும் பசியுமா இருக்க. மாமாவை கேட்கலன்னா என்ன அத்தை, உங்க புள்ளைய நீங்க கேட்கலாமே. நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் பாத்துக்கிற கடமை அவர்கிட்ட தானே இருக்கு. அவனை நான் கேட்டேன்னா எல்லாத்தையும் பார்த்தும் இத கேள்விய கேக்குறியம்மான்னு என்னையே அவன் கேள்வி கேக்குறான். அதனால்தான் எதுவும் கேட்காம இருக்கேன். என் புள்ளையும் சரி புருஷனையும் சரி எதுவும் கேட்க மாட்டேம்மா, அவங்கள்ட்ட எதையும் சொல்லவும் மாட்டேன். சரிங்க அத்தை, அவரும் மாமாவும் வந்தா நானே அவங்கள கேள்வி கேக்குறேன். மருமகளே, நீ ஏதாவது கேட்கணும்னா உன் புருஷனை கேளு, உன் மாமனார கேட்காத. உடனே கோவம் வந்துடும் அவருக்கு, இல்ல வருத்தப்படுவாரு. என்னால அதை பார்க்க முடியாதுமா. இது கூட எனக்கு தெரியாதா அத்தை, மாமாவை நிக்க வச்சு கேள்வி கேட்க முடியுமா? அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்கா? வரவும் வராது. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ரோட்ல குழந்தைங்க கைய கோர்த்துக்கிட்டு சுத்தி பார்த்துக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அண்ணா, எங்க பார்த்தாலும் எங்கேயும் இந்த அன்னதானம் பண்ற மாதிரி தெரியலையே அண்ணா, இப்ப என்ன பண்றது? ஆமா தங்கச்சி, நம்ம அம்மாவை விட்டுட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம், எங்கேயும் அன்னதானம் பண்ணல. இனிமே பண்ணுவாங்களாங்கிற சந்தேகமும் வருது, எனக்கும் புரியல. அண்ணா, இனிமே என்னால நடக்க முடியாது, திரும்பவும் அம்மா இருக்கிற இடத்துக்கு போயிடலாமா? இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு எப்படியோ வந்துட்டோம்ல, இன்னும் கொஞ்ச தூரம் போய் யாராவது போடுறாங்களான்னு பாப்போம். என்னால நடக்க முடியாதுண்ணா, கால் வலிக்குது. இவ்ளோ தூரம் வந்தாச்சு, எங்கேயுமே அன்னதானம் போடல, போடுற மாதிரி எனக்கும் தெரியல. இது நமக்கு வேண்டான்னு தோணுது. நம்ம எங்கேயாச்சும் தொலைஞ்சிட்டோம்னா பாட்டியும் அம்மாவும் ரொம்ப பயப்படுவாங்க. நம்ம போயிடலாம் வாண்ணா அப்படின்னு பவ்யா சொன்னதும் ஹரிஷ்க்கும் அது உண்மைதான்னு தோணுச்சு. வேற வழியே இல்லாம தங்கச்சி கைய பிடிச்சுக்கிட்டு வந்த வழியே திரும்பி போனா ஹரிஷ். அப்போதான் கிழிஞ்ச துணிய போட்டுக்கிட்டு பிரசாதும் ரமேஷும் அந்த மரத்தடிக்கு வந்தாங்க. அவங்களோட நிராசையான முகத்தை பார்த்ததும் இன்னைக்கு கூட இவங்க 2 பேருக்கும் வேலை கிடைக்கலங்கிற விஷயம் மாமியாருக்கும் மருமகளுக்கும் நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனாலும் அனாமிகா கேட்டு பார்க்கலான்னு கேட்டா. என்னங்க, எங்கேயாச்சும் வேலை கிடைச்சதா? இல்ல அனாமிகா, எங்கேயும் வேலை கிடைக்கல. எந்த வேலையா இருந்தாலும் செய்வோன்னு எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாலும் யாரும் வேலை தர மாட்டேங்கிறாங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்குங்க நம்ம இத மாதிரி வாழ போறோம்? மத்தவங்கள நம்பி தப்பு பண்ணிட்டோம் அனாமிகா, அதுக்குதான் நமக்கு இந்த தண்டனை. என்ன பண்றது மருமகளே, எங்க போய் வேலை கேட்டாலும் எங்க முகத்தை பார்த்துட்டு
உங்களை பார்த்தா ஒரு காலத்துல நல்லா வாழ்ந்த மாதிரி தெரியுது. நீங்க எப்படி வேலை செய்வீங்கன்னு சொல்லி மரியாதையா போயிட்டு வாங்கன்னு எங்களை அனுப்பி வைக்கிறாங்கம்மா அப்படின்னு பிரசாத் சொன்னதும் அனாமிகாவால மறு வார்த்தையே பேச முடியல. சாரதா, குழந்தைங்க எங்க? பசி தாங்க முடியாம எங்கேயாவது அன்னதானம் போடுறாங்களான்னு பாத்துட்டு வர போயிருக்காங்க ஜாக்கிரதையா திரும்பி வருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹரிஷும் பவ்யாவும் அந்த மரத்தடிக்கு வந்தாங்க. இருட்டி போயிடுச்சு. எங்க போறதுன்னு தெரியாம மரத்தடியிலேயே இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் அவங்களுக்கு ஒரு வீட்டு வாசல்ல இருந்த மின்னிக்கிட்டு இருக்க தக்காளி செடி தெரிஞ்சது. தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு எல்லாரும் அந்த செடி கிட்ட வந்தாங்க. அந்த செடியில ஒரு தக்காளியும் இருந்தது. அந்த தக்காளி ஒத்தையா ரொம்ப பெருசா இருந்தது. என்னங்க, இத பார்த்தா தக்காளி செடி மாதிரி இருக்கு, ஆனா இவ்ளோ பெரிய தக்காளிய நானு இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. ஆமா சாரதா, பெரிய தக்காளி தான், பார்க்க நல்லா இருக்கு. இத சமைச்சு சாப்பிட்டா எல்லாருக்கும் சரியா இருக்கும். சாரதா, நீயும் மருமகளும் போய் அடுப்ப மூட்டுங்கம்மா, பையன் போய் விறக எடுத்துக்கிட்டு வருவான் அப்படின்னு சொன்னதும் மாமியாரும் மருமகளும் ஆளுக்கு ஒரு பக்கம் போனாங்க. ரமேஷ் விறகு எடுக்க போனான். கொஞ்ச நேரம் போனதும் அவங்க இருந்த மரத்தடியில கல்ல வச்சு அடுப்பு மூட்டினாங்க. ரமேஷ் விறகு எடுத்துட்டு வந்தான். பிரசாத் அந்த பெரிய தக்காளியே ஜாகிரதையா அறுத்தாரு. இப்போ அடுப்பு மேல சின்னதா அடுப்ப மூட்டி தக்காளிய துண்டு துண்டா வெட்டி சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அடுப்ப சுத்தி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. தக்காளி வெந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் அதை சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் படுத்து தூங்குனாங்க. மறுநாள் காலையில அந்த தக்காளி செடி மறுபடியும் மின்னிக்கிட்டு இருந்துச்சு. அதுல மறுபடியும் ஒரு பெரிய தக்காளி இருந்தது. அந்த தக்காளியும் பறிச்சு கொண்டு வந்து சின்ன சின்னதா வச்சு சமைச்சாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்தது. ஒரு நாள் ராத்திரி சாரதா சொன்னாங்க, என்னங்க, இந்த தக்காளி செடியில தினமும் ஒரு தக்காளி எப்படி வருது அப்படிங்கறத பாக்கணும், என்ன சொல்றீங்க? ஆமா மாமா, எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. தெரிஞ்சுக்கலாம் தாத்தா, ப்ளீஸ். இப்படி எல்லாரும் கேட்டுக்கிட்டதால பிரசாத் சரின்னு சொன்னாரு. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து அந்த தக்காளி செடியவே பாத்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு வயசான பாட்டியோட ஆவி அந்த மரத்துக்கிட்ட வந்துச்சு. எல்லாரும் அத பார்த்து பயந்துட்டாங்க. அந்த மரத்து பின்னாடி நின்னுக்கிட்டு இருந்தது போதும், எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு அந்த பாட்டி அம்மா சொன்னதும் சாரதாவோட குடும்பம் பயந்துகிட்டே அந்த ஆவி கிட்ட வந்தாங்க. பாட்டியோட ஆவிய பார்த்தாங்க. அவங்க யாருன்னு தெரிஞ்சது. பாட்டி அம்மா, நீங்களா? தக்காளிய வித்துக்கிட்டு நல்லா தானமா வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க நீங்க. என்னோட வாழ்க்கைய பத்தி ஏன்பா கவலைப்படுறீங்க? நீங்க நல்லா வாழ்ந்தவங்களாச்சே. நல்ல துணிமணி, காரு, பங்களா எல்லாம் இருந்ததே அப்படின்னு அந்த பாட்டி கேட்டதும் எல்லாரும் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. பிரசாத் ரொம்ப கவலையோட சொன்னாரு, ரொம்ப நல்லவங்களா இருந்ததாலதான் என்னை ஏமாத்திட்டாங்கம்மா. அதனாலதான் நாங்க இந்த நிலைமையில இருக்கோம். எங்க நிலைமைய விடுங்கம்மா, நீங்க நல்லா தானே இருந்தீங்க. அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் தக்காளி விக்க வேண்டாம், இத விட்டுட்டு வாங்கன்னு ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டனே. அந்த வீடு இதுதான்டாப்பா அப்படின்னு சொன்னதும் அந்த வீட்டுக்கு உள்ளேயும் வெளியிலயும் லைட் எரிஞ்சுது. அது ஒரு மண் வீடு. ஃபுல்லா ஒரே ஒட்டடையா தூசியா இருந்துச்சு. நான் செத்ததுக்கு அப்புறமா இந்த வீட்ல யாரும் இல்லப்பா, அதுதான் வீடு இப்படி இருக்கு. இன்னையில இருந்து நீங்க எந்த மரத்தடியிலையும் தங்க வேண்டாம், எங்க இந்த வீட்லயே இருக்கலாம். இங்கேயே இருக்கிறோம்மா. நீங்க இப்படி ஆவியா அலையறத பார்த்தா நீங்க சாதாரணமா சாகலன்னு தோணுது. ஆமாப்பா, நான் சாதாரணமா சாகல, என்ன கொன்னுட்டாங்க, ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. இவன் தான் என்ன கொன்னான் அப்படின்னு சொல்லி போட்டோவை காமிச்சாங்க. இவ செஞ்ச தப்புக்கு இவனுக்கு நாங்க எல்லாரும் தண்டனை வாங்கி கொடுக்கறோம். ஐயோ, நீங்க எனக்கு ஒரு தடவை செஞ்ச உதவிக்கே நன்றி கடனா இந்த வீட்டை எடுத்துக்கோங்கன்னு சொல்றேன். எனக்கு அது போதும், இதுக்கு மேல எனக்கு எதுவும் வேண்டாம். ஏமா இப்படி சொல்றீங்க? நான் இந்த மாய தக்காளி செடிய கொடுக்கறேன். தக்காளி வியாபாரம் செஞ்சு வாழுங்கப்பா, நல்லவங்களுக்கு என்னைக்கும் நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியோட ஆவி அங்க இருந்து மறைஞ்சு போயிடுச்சு. யாருங்க இந்த பாட்டிமா? சாரதா, நான் காய்கறி வாங்க போகும்போது அப்ப இந்த பாட்டிய பார்த்தேன். ரொம்ப நல்லவங்க.
அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்லயே இருந்து பாட்டி கொடுத்த மாய தக்காளி செடியில இருந்து தக்காளிகளை பறிச்சு வியாபாரம் பண்ணாங்க. நாட்கள் போக போக பாட்டிய கொன்ன சுதிர போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போட்டாங்க. பிரசாத் குடும்பத்தை ஏமாத்தி அவங்க பிசினஸ புடுங்கிக்கிட்ட சுதர்ஷன் சரிவர பிசினஸ் பண்ண தெரியாம செஞ்சு பயங்கர நஷ்டம் அடைஞ்சான். ஒரு நாள் பிரசாத் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சு அவர்கிட்ட நேர்ல வந்தான். என்ன மன்னிச்சிருங்க, உங்க பிசினஸ உங்ககிட்டயே கொடுத்துறேன். வேண்டாண்டா சுதர்ஷன், நான் இப்போ தக்காளி பிசினஸ ஆரம்பிச்சிட்டேன். நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. அது உன்னோட பிசினஸ் அப்படின்னு சொன்னதும் அங்கிருந்து போயிட்டான். அன்னையில இருந்து சாரதாவோட குடும்பத்துக்கு நல்ல காலம் பிறந்தது. சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான ஸ்டோரியோட நாளைக்கு மீட் பண்றேன். பாய் பாய். ஹைவே ரோட்ல ஒரு சாமியார் நடந்து அந்த பக்கம் போய்கிட்டு இருந்தாரு. கடவுளே, இன்னைக்கு எனக்கு அன்னதானம் விடுற அந்த புண்ணியவதி யாரு, எனக்கு கொஞ்சம் காட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல கண்ணாடியால மின்னிக்கிட்டு இருந்த ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அந்த சாமியார் ஹோட்டலுக்கு வந்தாரு. வாசல்ல செக்யூரிட்டியா நின்னுக்கிட்டு இருந்த கோவிந்தராஜு அந்த சாமியார பார்த்து கையெடுத்து கும்பிட்டான். எல்லாம் நல்லதே நடக்கும், ஓம் நமக் சிவாய அப்படின்னு சொன்னதும் கோவிந்தராஜு கதவை திறந்து விட்டான். அந்த சாமியார் உள்ள போனாரு. உள்ள முழுக்க ஒரே ஏசி குளுகுளுன்னு இருந்தது. அங்கங்க சில ஜோடிகள் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. அந்த சாமியார் காலியா இருந்த ஒரு டேபிள நோக்கி போனாரு. தம்பி, யாரு இருக்கீங்க? ரொம்ப பசியா இருக்கு, கொஞ்சம் சாப்பாடு போடுங்க. அன்னதாதா சுகி பவன்னு ஆசிர்வாதம் பண்ற அப்படின்னு அந்த சாமியார் சொன்னதும் அந்த ஹோட்டலோட எம்டி சாமியார் கிட்ட வந்தாரு. அந்த சாமியார பார்த்ததும் எம்டிக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. ஆனா அத கொஞ்சம் கூட அந்த சாமியார் கண்டுக்கல. தம்பி, ரொம்ப பசியா இருக்கு, சாப்பிட ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொன்னதும் அந்த எம்டி கோபமா, செக்யூரிட்டி எங்க இருக்க அப்படின்னு சத்தம் போட்டாரு. அந்த சத்தத்தை கேட்டதும் கோவிந்தராஜு ஓடி வந்தான். என்னடா இது, யார புடிச்சாலும் அவங்கள உள்ள விட்டுடுவியா நீ? சார், இவரு சுவாமியாரு, உலக அறிவு தெரிஞ்ச பெரிய மகான். இவங்க கிட்ட பிரச்சனை வச்சுக்க கூடாது சார். அப்படியோ? இப்ப வெளியே தள்ளு, பசினா என்னன்னு கூட தெரிஞ்சுக்கிட்டோம். மன்னிச்சிருங்க சார், நான் இந்த வேலையை கூட விட்டுட்டு போயிடுறேன். ஆனா சாமியார வெளியே தள்ள முடியாது, சாப்பாடு போடாம இருக்கிறதே பாவம் அப்படின்னு கோவிந்தராஜு சொன்னதும் எம்டிக்கு கோவம் தலை மேல ஏறுச்சு. கோவிந்தராஜு கண்ணும் பழுத்துருச்சு. சார், நீங்க என்ன திட்டுனாலும் அடிச்சாலும் அந்த சாமியாரை மட்டும் வெளியே தள்ள மாட்டேன் சார். உங்களுக்கும் இந்த டியூட்டிக்கும் ஒரு கும்பிடு, இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தராஜு ஓடி போயிட்டான். அந்த எம்டிக்கு கோபம் தாங்கவே முடியல. ஆவேசமா, இங்க பாருங்க, ஃபுல் ஏசியோட இவ்ளோ பெரிய ஹோட்டலை கட்டினது உங்களுக்காக இல்ல. இங்க பெரிய மனுஷங்களாம் வருவாங்க, விஐபிங்க வருவாங்க, பணக்காரங்க வருவாங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. யாரு வந்தாலும், எவ்வளவு பேர் வந்தாலும், எப்படி வந்தாலும் இங்கே அவர்கள் சுவாசிப்பது ஒரே மூச்சை தானே. நீயும் மனிதன்தான், நானும் மனிதன்தான். நமக்குள்ளே ஏன் இந்த வேறுபாடு சொல்? மிகவும் பசியா இருக்கிறது, சாப்பாடு போடு. வயிறார சாப்பிட்டுட்டு கருணையுடன் உன்னை ஆசிர்வாதம் செய்கிறேன். பொறுமையா சொல்லலான்னு பார்த்தா கேட்க மாட்டல. வா, எழுந்திருச்சு வெளியில வா. இரு, எப்படி இழுத்துட்டு போறேன் பார் அப்படின்னு எம்டி சாமியார் கைய புடிச்சுக்கிட்டு தர தரன்னு இழுத்துக்கிட்டு போனான். வாசல்ல நின்னு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளனான். சாமியார் போய் கீழே விழுந்துட்டாரு. இந்த பக்கம் ஒண்ண நான் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எம்டி உள்ள போயிட்டாரு. கீழே விழுந்த சாமியார் எழுந்து நின்னுக்கிட்டு, ஓம் நமக் சிவாய, ஹர ஹர சம்போ சங்கரா அப்படின்னு அந்த சாமியார் அங்க இருந்து நடந்து போய்கிட்டே இருந்தாரு. அதே ஹைவே ரோடுல ஒரு இடத்துல ஐஸ் கட்டிகளால கட்டப்பட்ட ஐஸ் ஹோட்டல்ல மாமியாரும் மருமகளும் சோகமா கரைஞ்சுகிட்டு இருக்க ஐஸ பார்த்து, அத்தை, ஐஸ் கரைஞ்சுகிட்டு இருக்கு. எனக்கும் தெரியுது மருமகளே, நான் ஒண்ணு குருடி இல்ல, என் கண்ணு கூட ரொம்ப நல்லாவே தெரியுது. நீ திரும்ப திரும்ப அத்தை ஐஸ் கரைஞ்சு போகுதுன்னு சொல்ல வேண்டாம். அது இல்ல அத்தை, ஐஸ் கரையாம இருக்க ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிருக்க மாட்டேனா? ஐயோ அத்தை, இப்ப என்ன பண்றது, ஐஸ் கரையுதே. சாதா ஹோட்டல் வச்சு இருக்கும்போது அப்பப்போ 1-2 பேர் வந்துகிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப சூடா இருக்கு, வெயில் காலம் வருது. இந்த வெயில் கால சூடுல
கஸ்டமர் யாரும் ஹோட்டலுக்கு வரமாட்டாங்கன்னு இருக்கிற மொத்த பணத்தையும் ஒரேடியா செலவு பண்ணி ஐஸ் கட்டி எல்லாம் கொண்டு வந்து ஹோட்டல் கட்டணும். மன்னிச்சிருங்க அத்தை, ஐஸ் ஹோட்டல் கட்டும்போது இந்த மாதிரி இந்த ஐஸ் எல்லாம் கரையும்னு தோணவே இல்லை. இப்ப யோசிச்சு வருத்தப்பட்டு என்ன செய்ய? இதெல்லாம் அப்பவே யோசிச்சு பார்த்துருக்கணும். சாதா ஹோட்டல்ல கிடைச்ச பணத்தையும் இதுல போட்டோம். இந்த ஐஸ் ஹோட்டலை பத்தி உங்ககிட்ட சொல்லும்போது நீங்களாவது இந்த ஐஸ் எல்லாம் கரைஞ்சு போனா என்ன பண்றதுன்னு ஒரு தடவை கேட்டிருக்கலாம்ல. இந்த மாதிரி சந்தேகம் நம்மள யாருக்குமே வரலையா அத்தை? மருமகளே, நான் ஒன்னு சொல்லவா? சொல்லுங்க அத்தை. இந்த ஐஸ் ஹோட்டலை வச்சதுல இருந்து நம்ம சம்பாரிச்சதை விட செலவு பண்ணதுதான் ஜாஸ்தி. அதான் சொல்றேன், இந்த ஐஸ் ஹோட்டல் நமக்கு வேண்டாம். ஐஸ் கரைய கரைய புது ஐஸை வாங்கறதுக்கு எக்கச்சக்கமா செலவாகுது இங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஐஸ் கரையும் போது ஹோட்டல் முழுக்க நனைஞ்சு சத சதன் இருக்கு. அந்த தண்ணி எல்லாம் தொடப்பத்தால வெளியில தள்ளணும்னா என் இடுப்பே உடஞ்சிரும் போல இருக்கு. அதுக்கு தான் இந்த ஐஸ் ஹோட்டலும் வேணாம், ஒன்னும் வேணாம். மொத்த ஐஸும் கரைஞ்சு போனதுக்கு அப்புறமா எப்பவும் போல சாதா ஹோட்டலை நடத்தலாம். வர்றவங்களுக்கு சோறு போடுவோம். அவங்க குடுக்கற 5ஓ 10ஓ வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்தலாம் அப்படின்னு சொன்னதும் அனாமிகாவுக்கு வருத்தம் தாங்கல. நீ கண்ணீர் விட்டாலும் கால்ல விழுந்தாலும் என் மனசு மாறாது. முடிவு இதுதான். ஐஸ் ஹோட்டல் கனவு அவ்வளவுதானே அத்தை? அவ்வளவுதாண்டியம்மா. இந்த ஐஸ் கரையாம இருக்க ஏதாவது மாயமோ மந்திரமோ இருந்தாதான் உண்டு. இல்லனா இது இப்படியே தான் இருக்கும். உன் ஐஸ் ஹோட்டலு காலி. அப்படி ஒரு மாய மந்திரம் மட்டும் தெரிஞ்சிருந்தா நான் இவ்ளோ நேரம் சும்மாவா அத்தை இருந்திருப்பேன். ஏதாவது ஒரு மாயம் பண்ணி மந்திரத்தை போட்டு இந்த ஐஸ் எல்லாம் கரையாம இருக்க பண்ணுவல்ல. மன்னிச்சிரடிமா, வீட்டுக்கு போ. இந்த ஐஸ் மொத்தமும் கரையிற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன். அதுக்குள்ள யாராவது சாப்பிட வந்தா நானே அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நானும் வந்துடுறேன் அப்படின்னு மாமியார் சாரதா சொன்னதும் மருமக அனாமிகா அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். தன்னோட ஐஸ் ஹோட்டல் தன்னோட கனவு மாதிரியே கரைஞ்சிருச்சுன்னு போனான். ஏண்டிமா, ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு போயேன். வேண்டாம் அத்தை அப்படின்னு சொல்லி சோகமா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது எதிரில அந்த சாமியார் நடந்து வந்தாரு. ஒரு நிமிஷம் இல்லம்மா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா அப்படியே நின்னுட்டா. அந்த சாமியார பார்த்து, முனிவருக்கு வணக்கம். மங்களம் உண்டாகட்டும் மகளே அப்படின்னு சொன்னதும் அனாமிகாக்கு சந்தோஷமாச்சு. சொல்லுங்க சாமி. இங்க பாரம்மா, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. முடிஞ்சதுன்னா கொஞ்சம் சாப்பாடு போடு அப்படின்னு சாமியார் சொன்னதும் அனாமிகாக்கு பரிதாபம் ஆயிடுச்சு. ஐயோ சுவாமி, என்னது இது, வாங்க அப்படின்னு மகரிஷிய கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட ஐஸ் ஹோட்டலுக்கு போனா. அங்க சாரதா, என்னடி மாச்சு? அத்தை, இந்த சாமியாருக்கு பயங்கர பசியா இருக்கான், சாப்பிட ஏதாவது கொடுங்கன்னு சொன்னாரு. அதனாலதான் அவரை கையோட நம்ம ஐஸ் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். நல்ல வேலை செஞ்சம்மா. அவரை உட்கார வச்சுடு, நான் போய் வாழை இலையும் சாப்பாடும் குழம்பும் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சாரதா உள்ள போனாங்க. அனாமிகா சாமியார தண்ணி இல்லாத ஒரு இடத்துல பாய் போட்டு உட்கார வச்சா. சாரதா வாழை இலை போட்டாங்க. எல்லா விதமான சாப்பாடையும் போட்டாங்க. அனாமிகா சாமியாருக்கு விசிறிக்கிட்டு இருந்தா. சாப்பிட்டுக்கிட்டே இருங்க சாமி, நான் போய் நீங்க குடிக்க தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அங்கிருந்து போயிட்டாங்க. அனாமிகா சாமியாருக்கு விசிறிட்டு இருந்தா. ரொம்ப சந்தோஷமா சாமியார் அவங்க போட்ட சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. சாரதா தண்ணிய கொண்டு வந்து அவருக்கு பக்கத்துல வச்சாங்க. ஐயா சாமியாரே, உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? எதுவும் வேண்டாம் அம்மா அப்படின்னு சொல்லி சாமியார் வயிறார சாப்பிட்டாரு. மாமியாரும் மருமகளும் எந்திரிச்சு ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா மகரிஷி அங்க இருந்த ஒரு நாற்காலியில உட்கார்ந்தாரு. நீங்கள் பேசுவதை பார்த்தால் நீங்க 2 பேரும் மாமியார் மருமகள் மாதிரி தெரியுது. வயிறு நிறைய சாப்பாடு போட்டீங்க. என் மனசு வயிறு நிறைஞ்சு போயிருக்கு. ஆனா அந்த சந்தோஷம் உங்க முகத்துல இல்லையே. உங்களுக்கு வந்த பிரச்சனை என்ன? அதை என்கிட்ட நீங்க சொல்லலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சுவாமி, நாங்க நல்லாதான் இருக்கோம். அப்படியா? உன்னோட உதடுகள் ஏதோ உளறுகிறது, ஆனால் உன்னுடைய கண்கள் உண்மையை சொல்லுகிறது. நீ பிரச்சனையில் இருக்கிறாய் என்பதை உன் கண்களே சொல்கிறது. என்னவாயிற்று அப்படின்னு கேட்டதும் இனிமே பொய் சொல்றது நல்லா இல்லன்னு உண்மைய சொல்லிட்டாங்க. அப்போ அனாமிகா தான் கட்டின ஐஸ் ஹோட்டலை பத்தியும் கரைஞ்சுக்கிட்டு இருக்க ஐஸ பத்தியும் தன்னோட கவலைய சொன்னான். அப்படியா? அப்படி என்றால் இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி கண்களை மூடிக்கிட்டு ஏதேதோ மந்திரங்களை சொல்லிட்டு இருந்தாரு சுவாமி. கொஞ்ச நேரத்துல கண்ணை திறந்தாரு. அப்போ
அவரோட கண்கள்ல இருந்து ஒரு ஒளி வந்து ஐஸ் ஹோட்டல்ல இருக்க ஐஸ்கள் மேல பட்டுச்சு. எல்லா ஐஸும் கெட்டி ஆயிடுச்சு, கொஞ்சம் கூட கரையவே இல்ல. அத பார்த்து மாமியாரும் மருமகளும் சந்தோஷப்பட்டாங்க. நன்றியோட மாமியாரும் மருமகளும் அவருக்கு நன்றிய சொன்னாங்க. மகரிஷி அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே போயிட்டாரு. அன்னையிலிருந்து மாமியாரும் மருமகளும் அந்த ஐஸ் ஹோட்டலை பார்த்துக்கிட்டு அதுல கிடைக்கிற சம்பாத்தியத்தை வச்சு குடும்பத்துல ஆனந்தத்தோட ஒத்துமையா வாழ்ந்தாங்க.